தந்தருள வந்திடும் கைலாசம் வரம் தரும் ஹரப்பிலாசமே காமாட்சி தாய்மடியில் சீராட்டி புரிந்து வரும் காமகோடி தரிசனம் காண புண்ணியம் காமாட்சி தாய்மடியில் சீராட்டி புரிந்து வரும் காமகோடி தரிசனம் காண புண்ணியம் தவக்கோலம் தனக்காக தர்மங்கள் நமக்காக அவதார திருச்செல்வ அபிராமி ஆட்செல்வர் காமாட்சி தாய்மடியில் சீராட்டி புரிந்து வரும் காமகோடி தரிசனம் காண புண்ணியம் பாரிஜாத நறுமணம் பரவும் சீர்வாதமே ஜகவேத கீதமே சங்கரனை பாடுமே ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காமாட்சி தாய்மடியில் சீராட்டி புரிந்து வரும் காமகோடி தரிசனம் காண புண்ணியம் கோபுரம் திருவுள்ளம் கொடிமரம் கனிவுள்ளம் திருக்காட்சி முனி உள்ளம் தீபத்தின் ஒளி வெள்ளம் மௌன நிலையானே புவனம் முழுதாளும் சிவனார் திருக்கோலம் சங்கரி புகழ் கோலம் பழைந்திடும் கரமுண்டு பாட்டிடும் மனமுண்டு மனம் தரும் பணிவுண்டு மாறி போற்றாருண்டு जय जय जगदम्ब शिवे जय जय कामाक्षि जय जयात्मसुते जय जय महेश दयिते जय जय दुर्गगण कौमुदी धारे परमेश्वर कामानि कामां कमलासनस्थां काम्यप्रदां कंकणभूषहस्तां कांची निवासां कनकप्रभासां कामाक्षि देवीं कलयामि सिद्धे नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्त्वपराशरं च व्यासं सुखं गौडपरं महामुखं गोविन्दयोगीन्द्रमठास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमठास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोडकं वार्तिककारमन्यानस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् अपार करुणा सिंधु ज्ञानदं शांतरूपिणं श्री चंद्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम् भवानीश्वर मडिपाकम देवे देहे च देशे च भक्त्यारोग्य सुखप्रदं बुध पामर सेव्यन्तं श्री जयेन्द्रं नमाम्यहम् सदाशिव समारंभां शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरुपरम्परा நமச்சிவாய வாழ்க நாதன் தான் வாழ்க இவை பொழுதும் எந்தெந்தில் நீங்காதான் தான் வாழ்க நகரேஷு காஞ்சி என்றும் முக்தி தரும் நகரங்களில் முக்கியமான காஞ்சி நகர் என்றும் கல்வியில் கரையிலா காஞ்சி என்றும் பலவாறு புகழப்படுகின்ற அயோத்தியா மதுரா மாயா காஷி காஞ்சி அவந்திகா புரி துவாரவதி செய்வா என்று சொல்லக்கூடிய 7 மோட்சபுரிகளில் ஒன்றான இந்த நகரேஷு காஞ்சியில் பல்வேறு சிறப்புகள் இருக்கின்றன.
வியாபார ரீதியாக பட்டுக்கு பெயர் போன இடம். பல்வேறு சமய நம்பிக்கைகள்லாம் இங்கு ஒரு காலத்திலே பிரபலமாக இருந்த ஊர். நம்முடைய சனாதன வைதிக இந்து தர்மத்தினுடைய முக்கியமான நகரில் ஒன்றாக இருப்பது காஞ்சி மாநகரம். நூற்றுக்கணக்கான கோவில்கள் இங்கே இருக்கின்றன. அனைத்தும் ஒவ்வொரு விதத்திலே பிரசித்தமான கோவில்கள், புராண பிரசித்தமான கோவில்கள், யுகம் யுகமாக பிரசித்தமான கோவில்கள். இந்த யுகத்திலே மாத்திரமல்ல, யுகம் யுகமாக பிரசித்தமான கோவில்கள். நம்முடைய இந்து சமயம் என்பது ஒரு காலத்திலே உலகளாவிய மதமாக இருந்தது. பிறகு அந்த இந்து சமயம் தற்பொழுது சுருங்கி இருக்கிறது, துர்பலமாக இருக்கிறது. இங்கிருந்து இன்றைக்கு தனி தேசமாக இருக்கக்கூடிய பாகிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற நாடுகள் அனைத்தும் ஒரு காலத்திலே நம்முடைய பிராச்சீனமான பாரதத்தினுடைய அங்கமாக விளங்கி வந்தன. இன்றைக்கும் அங்கு சக்தி பீடங்கள் இருக்கின்றன. அம்பாளுடைய 51 சக்தி பீடங்களிலே ஒன்றாக நம்முடைய காஞ்சிபுரத்திலே இருக்கக்கூடிய ஓண்டியான பீಠ நிலையா என்று சொல்லக்கூடிய நாதிஸ்தானமான காஞ்சிபுரம் ஒரு சக்தி பீடம் என்று நாம் வழிபடும் நிலையிலே அந்த சக்தி பீடத்தினுடைய வரிசையிலே இருக்கக்கூடிய 51 சக்தி பீடங்களிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய சக்தி பீடங்கள் அந்த மொஹஞ்சதாரோ, ஹரப்பா அதன் பக்கத்திலே சிந்து நதி கரையிலே இருக்கின்றன. ஆகவே நிர்வாக ரீதியாக வேறு தேசமாக இருந்தாலும் பல்வேறு சரித்திர காரணங்களால் பிரிக்கப்பட்ட தேசமாக அது இருந்தாலும் நம்முடைய கலாச்சார ரீதியாக நம்முடைய போற்றுதலுக்குரிய வழிபாட்டிற்குரிய 7 நதிகளிலே கங்கை, யமுனை, செய்வ, கோதாவரி, சரஸ்வதி, நர்மதே, சிந்து, காவேரி என்று சொல்லக்கூடிய அந்த சிந்து என்பது புண்ணியமான நதி பாயக்கூடிய இடமாக நம்மால் பார்க்கப்படுகிறது. ஆகவே அந்த சிந்துவும் இங்கே இருக்கக்கூடிய காவிரியும் கங்கையும் காவேரியும் இணைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த சிந்துவையும் காவேரியும் நாம் கலாச்சார ரீதியாக இணைத்து பார்க்க வேண்டும். இப்படி இந்த நம்முடைய தர்மமானது பூமி என்கிற அளவில் பூகோள ரீதியிலேயும் சரி, சரித்திர ரீதியாகவும் சரி, மிக பரந்த சமயமாக இருந்திருக்கிறது. தற்பொழுது வெவ்வேறு காரணங்களாலே இது நம்முடைய இந்தியாவிலே பாரத தேசத்தினுடைய பெரும் பகுதியாக விளங்கக்கூடிய பாரதம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த பிரதேசத்திலே அந்த இந்து சமயம் இருந்து வருகிறது. இந்த இந்து சமயத்தை இங்கேயும் நாம் பலப்படுத்தாவிட்டால் மற்ற இடத்திலே இருக்கக்கூடிய இந்துக்களும் பலமாக வாழ்வது என்பது கொஞ்சம் கடினமான விஷயம். ஆகவே மற்றவர்களுக்காகவும் மற்ற தேசத்திலே இருக்கக்கூடிய இந்துக்களுடைய நன்மைக்காகவும் இங்கு இருக்கக்கூடிய இந்துக்கள் அனைவரும் நம்முடைய கோவில்களை சிறப்பான முறையிலே பராமரித்து தினசரி பூஜைகளை செய்து வெவ்வேறு மொழிகளை நாம் பேசிக் கொண்டிருந்தாலும் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், மராட்டி, பஞ்சாபி, குஜராத்தி போன்ற அஸ்ஸாமி, பெங்காலி போன்ற பல்வேறு மொழிகளை நாம் பேசிக் கொண்டிருந்தாலும் நாமெல்லாம் இந்துக்கள் இறை வழிபாட்டை, விக்கிரக ஆராதனையை நம்புபவர்கள். விக்கிரகத்தை வீட்டிலே சிறிய அளவிலே வைத்து பூஜிக்கிறோம். பெரிய அளவிலே
நாம் கோவில்களிலே வைத்து பூஜிக்கிறோம். சமீப காலமாக ஒரு 20 வருஷங்களாக மிகப்பெரிய விக்கிரகங்களையும் அனுமானுடைய விக்கிரகங்கள், இன்னும் பல ராமனுடைய விக்கிரகங்கள் எல்லாம் பெரிய பெரிய அளவிலே வைத்தெல்லாம் பக்தர்களுடைய விருப்பத்தின் காரணமாக பூஜித்து வருகிறார்கள். மொத்தத்திலே விக்கிரக ஆராதனை அதனுடைய அளவு வேறுபடலாம். அது வைத்திருக்கக்கூடிய இடத்தினுடைய அமைப்பு காலதேச வர்த்தமானத்தின் காரணமாக, விருப்பத்தின் காரணமாக பிராபல்யம் அடைய வேண்டும், பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்கிற காரணத்தின் மூலமாகவும் அது வெவ்வேறு உருவத்திலே விக்கிரகங்கள் வைக்கப்படுகின்றன. அந்த விக்கிரகங்களை நாம் பூஜிக்க வேண்டும். மரத்திலான விக்கிரகங்கள், நம்முடைய அத்திவரத மரத்திலான விக்கிரகம். நம்முடைய காஞ்சி பெரியவர்கள் 94 வயசு இருக்கும் பொழுது பல்லக்கிலே உட்கார்ந்து கொண்டு ஒரு ஆங்கிலத்திலே எழுதப்பட்ட அந்த ஜெகநாதபுரி என்று சொல்லக்கூடிய ஒரிசாவிலே இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலை பற்றி அந்த புத்தகத்தை அவர் படுத்தபடி லைட் ஒரு டார்ச் லைட் போட்டுட்டு அவர் படிச்சிருந்தார். அந்த வயசுலேயே புத்தகத்தை படிக்கணும் என்கிற அவருடைய ஆர்வம் என்ன அதில் எழுதியிருக்கிறது என்று ஆராய்ச்சி செய்து அதை பிரபலப்படுத்தக்கூடிய ஆர்வம் அந்த வயசுலேயே அவருக்கு வயோவர்தர் என்றல்ல ஞானவர்தர். அப்படி அதில் பார்த்தா அவர் படித்த புஸ்தகத்தை நம்மளும் எட்டி பார்த்து பக்கத்துக்கு பார்த்து வச்சிருந்தோம். அங்கே பார்த்தோம், அதெல்லாம் இங்கிலீஷில் படிச்சிருந்தாரு. படிச்சிருந்து பார்த்தா அவர் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ, காஞ்சிபுரம் அத்திவரதனுடைய படமும் ஜெகநாதபுரி ஒரிசாவிலே இருக்கக்கூடிய ஜெகநாத பெருமானுடைய படமும் அந்த ஆங்கிலேயர் எழுதிய அந்த புஸ்தகத்திலே ஆங்கிலேயத்திலே அதிலே இருக்கிறது. ஆகவே யாரோ எங்கோ வெளியிலிருந்து வந்து அவர்களுக்கு ஆர்வம், அறிவு, அதற்கு காரணம் என்னவெல்லாம் இருக்கலாம். மொத்தத்திலே எதற்காக அவர்கள் இதையெல்லாம் படிக்கிறார்கள், அக்கறை காரணமாக இருக்கலாம், அல்லது வேற ஏதாவது இதை தெரிஞ்சுட்டு என்ன செய்யணும்னு அவங்க நினைக்கிறாங்களோ அது தெரியாது. மொத்தத்திலே நம்முடைய இந்து சமயத்தை மற்றவர்களும் படிக்கிறார்கள். நாம் கட்டாயம் படிக்கிறேன். அந்த புஸ்தகத்திலே அந்த வரதராஜ பெருமானுடைய விக்கிரகத்தையும் போட்டோவும் இருந்தது, ஜெகநாதனுடைய போட்டோவும் இருந்தது. எல்லாம் இரண்டுக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை என்பது இரண்டும் மரத்தினால் செய்யப்பட்ட விக்கிரகங்கள். அப்படி நவகலேபரம் என்பதாக, கலேபரம் என்றால் நம்மூர் கலேபரம் வேற, சமஸ்கிருதத்திலே சொல்லக்கூடிய கலேபரம் என்றால் சரீரம், உருவம். அந்த புதியதான ஒரு உருவம் அவ்வப்பொழுது செய்து செதுக்கி அந்த பிரதிஷ்டை செய்யப்படுகிறது. யாருக்கால் கனவுல இருந்தாரு இந்த மரத்திட்ட போங்க, அந்த மரத்துக்கு பூஜை செய்து அங்கிருந்து அந்த மரத்திலிருந்து கலைகளை கொண்டு வந்து புதியதாக விக்கிரகங்கள் செய்து அந்த நவகலேபரம் என்று சொல்லக்கூடிய புதிய விக்கிரகம் அந்த ஜெகநாத்புரி, அந்த ஜெகநாத சுவாமி நயன பதகாமி பவத்துமே என்கிற அந்த ஒரிசாவில் செய்யப்படுகிறது. இப்படி ஒற்றுமை இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய பெருமாளுக்கும் அங்க இருக்கக்கூடிய பெருமாளுக்கும் ஒற்றுமை இருக்கிறது. பலவிதத்திலே பல பிரதேசத்திற்கும் ஒற்றுமை இருக்கிறது. உருவத்திலே ஒற்றுமை, மூலப்பொருளிலே ஒற்றுமை, பூஜை செய்யக்கூடிய விதிமுறை வழிமுறைகளிலே ஒற்றுமை. அங்கேயும் தீபம் ஏற்றுகிறார்கள், அங்கேயும் அபிஷேகம் செய்கிறார்கள், அங்கேயும் அலங்காரம் செய்கிறார்கள், அங்கேயும் அர்ச்சனை செய்கிறார்கள், அங்கேயும் நெய்வேத்தியம் சிறப்பாக பக்தியாக நியமத்துடன் செய்கிறார்கள், தீபாராதனை செய்கிறார்கள், வலம் வருகிறார்கள், கிரி பிரதட்சணம் செய்கிறார்கள், நமஸ்காரம் செய்கிறார்கள், மலைக்கு நமஸ்காரம் செய்கிறார்கள். 14 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்திலே இருக்கக்கூடிய கோவர்தன மலைக்கு, கிருஷ்ணர் தாங்கிய மலைக்கு, கோவர்தன கிரிதாரி கோபாலகிருஷ்ண முராரி என்று சொல்லக்கூடிய அந்த கோவர்தன மலைக்கு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து வழிபடுகிறார்கள். நமக்கு திருவண்ணாமலையிலே வலம் வருவது பிரபலமாக இருக்கிறது. 10 லட்சம் பேர் உத்தரப்பிரதேச மாநிலத்திலே பிருந்தாவனத்திலே, மதுரா பிருந்தாவனத்திலே கோவர்தன பரிக்கிரமா செய்பவர்கள்
சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து அங்கிருந்து சாஷ்டாங்கமாக செய்து அங்கிருந்து சாஷ்டாங்கமாக இப்படி ஒரு வியக்கத்தக்க வகையிலே பிரமிக்கத்தக்க வகையிலே நம்முடைய வழிபாட்டு முறை தியாக பரம்பரை, சேவையினுடைய பரம்பரை, பக்தியினுடைய பரம்பரை, ஒழுக்கத்தினுடைய பரம்பரை, பிறருக்கும் உதவ வேண்டும் என்று சொல்லக்கூடிய பரோபகார பரம்பரை நம்முடைய பரம்பரை சொன்னால் அப்பா உள்ள பேரும் கொள்ளு பேரும் என்று வம்சம் என்பது சரீரம் மாத்திரமல்ல. நம்முடைய பரம்பரை என்பது ஞான பரம்பரை, பக்தி பரம்பரை. ஆகவே அந்த உருவத்தோடு சேர்த்து அந்த உருவத்தோடு உள்ளத்திலே அந்த பக்தியும் சேர்க்கப்படுகிறது. ஆகவே எங்கள் அப்பா செஞ்ச நல்ல காரியத்தை நான் செய்யணும், தாத்தா செஞ்சதை தாத்தா செய்யணும், நினைச்சதை நான் செய்யணும்னு இங்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறைகளை சிந்திக்கிறார்கள். ஆகவே தர்மத்தின் வழியாக பல தலைமுறைகளும் ஒன்று சேர்க்கப்படுகின்றன. அப்படிப்பட்ட உயர்ந்த கலாச்சாரத்தை உடைய நாம் பல்வேறு காரணங்களாலே பல்வேறு வேறுபாடுகளை விரோதமாக மாற்றி தயக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டு நம்முடைய கோவில்களிலிருந்து நாம் அதை பராமரிக்க வேண்டிய நிலையிலே ஓரளவுக்கே கவனம் செலுத்தி செயல்பட்டு வருகிறோம். அந்த நிலை மாறி நம்முடைய கோவில்கள் அனைத்திலேயும் தீபம் ஏற்றப்பட வேண்டும், திருப்பணிகள் செய்யப்பட வேண்டும், உழவார பணிகள் செய்யப்பட வேண்டும், அன்னதானங்கள் செய்யப்பட வேண்டும், கச்சேரிகள் செய்யப்பட வேண்டும், தெருக்கூத்துகள் நடைபெற வேண்டும். அதெல்லாம் தெருக்கூத்துல வெறும் திருமணைன்னு போயிட்டு வரணும். தெருக்கூத்து என்பதை செய்ய வேண்டும், இந்த கூழ் வார்த்தல் என்பதை செய்ய வேண்டும், பிரசங்கங்களை நடத்த வேண்டும். அந்த கிருபானந்த வாரியாக நல்ல அழகாக சங்கீதத்தோடு தமிழையும் சமஸ்கிருதத்தையும் கலந்து இந்த குமரக்கோட்டத்தில் கும்பாபிஷேகத்தை பிரசங்கம் பண்ண மடத்தில் கேட்டு மைக்கில் வச்சு கேட்டு அவ்வளோ அருமையாக அவர் அமெரிக்காவுக்கெல்லாம் போயிட்டு பெரியவர் பார்க்கறதுக்காக வந்திருந்தார். அவருக்கு சரஸ்வதி கடாட்ச அமிர்தம் என்று நம்முடைய காஞ்சி பெரியவர்கள் விருது அளித்து கௌரவித்தார்கள். அப்படி பக்தியுடன் கூடிய தமிழ் வளர்ந்து விரதம், நோம்புடன் கூடிய நோம்பு சொன்னால் அது நமக்கு உண்டுங்கிறதே நம்ம பிரபலப்படுத்தினாதான் தெரியும். நோம்புன்னு சொன்னால் அது நம்முடைய வார்த்தைங்கிறத நாம் காப்பாற்றிக்கணும். உபவாசம் என்பது நம்முடையது என்பதை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். ஜபம் என்பது நம்முடையது என்பதை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். ஆகவே அந்த பிரசங்கங்களாக இருக்கட்டும், ஜபங்களாக இருக்கட்டும், உபவாசமாக இருக்கட்டும், மௌனமாக இருக்கட்டும், எல்லாம் நம்மை சார்ந்தது. ஆகவே நம்முடைய அன்பின் காரணமாக அனைவரும் நம்மை சார்ந்தவர்கள், நம்முடைய பரந்த மனப்பான்மையின் காரணமாக அனைவரும் நம்மை சார்ந்தவர்கள், வரலாற்றின் அடிப்படையிலே அனைவரும் நம்மை சார்ந்தவர்கள். ஏனென்றால் இந்த மண்ணிலே, இந்த பாரத தேசத்திலே ஆரம்பத்திலிருந்து வரக்கூடிய ஒரே சமயம், ஒரே தர்மம் சனாதன வைதிக இந்து தர்மம். ஆகவே முழு முதல் கடவுள் என்று நாம் எப்படி சொல்கிறோமோ அதுபோன்று அனாதியான இந்த மதம், தர்மம் இறைவனால் படைக்கப்பட்டது. இறைவன் சார்பாக யாரோ வந்து படைத்ததுங்கிறது, இறைவனால் படைக்கப்பட்ட தர்மம் நம்முடைய இந்து சமயம். ஆகவே படைப்பு என்கிற ஒரு தொழில், படைப்பு என்கிற ஒரு பணி ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலேயே படைக்கப்படக்கூடிய மக்கள் துன்பமில்லாதவர்களாக, பயமில்லாதவர்களாக, வியாதியற்றவர்களாக, சந்தேகமற்றவர்களாக, வறுமையற்றவர்களாக, வறட்சி இல்லாத பிரதேசத்திலே வாழக்கூடியவர்களாக, விரோத மனப்பான்மையை மேலும் மேலும் வளர்த்துக் கொள்ளாத மக்களாக, மனதிலே பக்குவம் உடைய பெருந்தன்மை உடையவர்களாக, அனைவரும் இணைந்து செயலாற்றக்கூடிய ஒற்றுமை உணர்வு கூடிய மனிதர்களாக வாழ்வதற்கு இந்த தர்மம் உபதேசத்தை அளிக்கிறது. இவைகளெல்லாம் சொல்வதற்கு சுலபம், ஆனால் செயலிலே கொண்டு வருவது மிக மிக கடினம். அதற்கு ஒவ்வொரு குடும்பத்திலேயும்
அக்ஷராபியாசத்திலிருந்து, நாமகரணத்திலிருந்து, பெயர் வைப்பதிலிருந்து, காது குத்துவதிலிருந்து அந்தந்த வயதிற்கு தந்தார் போல் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி மஞ்சள் நீராட்டு விழா என்பதாக இருக்கட்டும், கோயிலுக்கு முடியறதாக இருக்கட்டும், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நன்மை பயப்பதற்காக நம்முடைய இந்து சமயத்திலே சொல்லக்கூடிய சடங்குகள் மூலமாக, சம்ஸ்காரங்கள் மூலமாக அந்த சரீரமானது, உடலானது பவித்திரமாக்கப்பட்டு புனிதமாக்கப்பட்டு பரந்த மனப்பான்மையுடன் அவர்கள் எல்லாம் அமைதியை விரும்புபவர்களாக, அந்யோன்யமாக வாழ்பவர்களாக, இறைவனால் நமக்கு அளிக்கப்பட்ட ஜீவாதாரங்களான நிலம், நீர், நெருப்பு, ஆகாயம், காற்று போன்றவற்றை பஞ்சபூதங்களை சரியாக உபயோகப்படுத்தி அதை மாசுபடுத்தாமல் அனைவரும் பகிர்ந்து கொண்டு அனைவரும் சுபிட்சமாக சாந்தமாக வாழ்வதற்கான ஒரு விஞ்ஞானம், ஒரு அறிவியல் நம்முடைய இந்து சமயம். இந்த இந்து சமயம் என்பது ஒரு சமுதாயம், இந்து சமயம் என்பது ஒரு அறிவியல், இந்து சமயம் என்பது ஒரு பக்தி. ஆகவே இதை அனைவரும் நேசிக்க வேண்டும். இது ஏதோ ஒரு கற்பூரம் காண்பிக்கிறது, தேங்காய் உடைக்கிறது மாத்திரமல்ல, இதுவும் இருக்கிறது. இதில் மனிதர்கள் மனிதாபிமானத்துடன் மனித நேயத்துடன் வாழ்வதிலிருந்து ஆரம்பித்து, சாதாரணமான ஆனாவில்லாவிலிருந்து ஆரம்பித்து ஆத்ம ஞானம் வரையிலே, அறம் பொருள் இன்பம் வீடு என்று சொல்லக்கூடிய மெய்ஞானம் வரையிலே நாம் சித்தர்களாக வாழ்வதற்கு, நாம் யோகிகளாக வாழ்வதற்கு, நாம் ஞானிகளாக வாழ்வதற்கு, ஜீவன் பக்தர்களாக இங்கிருந்த நிலையிலேயே நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையிலேயே, நாம் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலேயே அந்த ஜீவன் பக்தர்களாகவும் ஆக முடியும் என்பதை நம்முடைய காஞ்சி பெரியவர்கள் போன்றவர்கள் நிதர்சனமாக வாழ்ந்து காட்டி நிரூபித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த அருமையான இந்த ஒரு இந்து சமயத்தை அனைவரும் ஒற்றுமையாக வாழ்ந்து, பல்வேறு பிரிவுகள் இருந்தாலும் பல்வேறு பழக்க வழக்கங்கள், பல்வேறு எதிர்பார்ப்புகள், பல்வேறு எதிர்ப்புகள் பல இருந்தாலும் ஒற்றுமை என்பதற்கு அடையாளமாக அனைவரையும் ஈர்ப்பு சக்தி மூலமாக அனைத்து சமுதாயங்களையும் இணைத்து தெய்வத்தை நம்முடைய காஞ்சி பரமாச்சாரியர் அவர்கள், காஞ்சி பெரியவர்கள் ஆக்கர்ஷித்தார்கள். அனைத்து சமுதாய மக்களையும் நம்முடைய திருப்பெரியவர்கள் ஆக்கர்ஷித்தார்கள். இப்படி தெய்வத்தையும் ஆக்கர்ஷணம் செய்து, மனிதர்களையும் ஆக்கர்ஷணம் செய்து, இப்படி ஈர்த்து அனைத்து சமுதாய மக்களும் அனைவரும் திருநூரை அணிந்து கொள்ள வேண்டும், திருமண்ணை அணிந்து கொள்பவர்கள் திருமண்ணை அணிந்து கொள்ள வேண்டும், சந்தனம் அணிந்து கொள்பவர்கள் சந்தனத்தை அணிந்து கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் சிறிய சிறிய வழிபாட்டு முறையிலிருந்து ஆரம்பித்து பஜனையை செய்ய வேண்டும், கோலம் போட வேண்டும், மிருதங்கம் நபேலா வாசிப்பதற்கு தாளத்தை கொடுக்க வேண்டும். இப்படியெல்லாம் கலைகளை வளர்க்க வேண்டும். தெருக்கூத்து கொண்டு வந்த கரகாட்டம், இந்த வேற ஏதோ ஒரு பொய்க்கால் குதிரை ஆட்டம், இப்படியெல்லாம் எல்லா விளையாட்டையும் நம்முடைய புதுப்பெரியவர்கள் ஸ்ரீ ஸ்ரீ ஜெயந்தி சரஸ்வதி சுவாமிகள் அவர்கள் இந்து சமயத்தை கிராமந்தோறும் வீடுதோறும் பரப்பக்கூடிய அரும்பணியை அரும்பாடுபட்டு பல்வேறு சமுதாய மக்கள் தன்னிடத்திலே வந்த போதும் சரி, பல்வேறு சமுதாய மக்கள் வாழக்கூடிய இடத்திற்கும் தானே சென்று இறங்கி வந்து இப்படி எளிமையாக நளினமாக அனைவருக்கும் உதவியையும் வழங்கி, தொழில் பயிற்சியிலிருந்து ஜனகல்யாணம் போன்ற அமைப்புகள் மூலமாக டைலரிங் போன்றவர்கள் எல்லாம் அளித்து, இதெல்லாம் ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய பணி, சமுதாய அமைப்புகள் செய்ய வேண்டிய பணி. ஆனாலும் சமயமும் சமுதாய முன்னேற்றத்தை விரும்புகிறது, சமுதாயத்தை முன்னேற்றம் அடைய செய்கிறது என்கிற ஒரு நல்ல கருத்தை மக்களிடத்திலே கொண்டு செல்வதற்காக அவர்கள் பல்வேறு கோவில்களிலேயும் திருப்பணிகளை நடத்தி, கும்பாபிஷேகங்களை நடத்தி, கலசங்களை அளித்து, அஷ்டபந்தன மருந்துகளை அளித்து, யந்திரத்தகடுகளை அளித்து, இப்படி கோவில்கள் எல்லாம் நம்முடைய இந்து சமயத்திற்கு உரியவை, மரியாதைக்குரியவை, அவர்களை நாம் கவனிக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும் என்கிற ஒரு உணர்வை தொழிலதிபர்களுக்கும் சரி, பல்வேறு சமய நிறுவனத்தை சார்ந்தவர்களுக்கும் சரி,
அன்பர்களுக்கும் சரி, சேவை செய்ய விருப்பம் கொண்ட அனைவருக்கும் சேவை செய்ய வேண்டும், ஒற்றுமையாக விளங்க வேண்டும் என்கிற ஒரு கருத்தை தன்னுடைய செயல்பாட்டின் மூலமாக உணர்த்தி இப்படி இரண்டு பெரியவர்களும் 100 ஆண்டு காலம் வெவ்வேறு விதமாக இந்த இந்து சமயத்தை பேணி காப்பதற்காக அவர்கள் பணி ஆற்றி ஆசி வழங்கி அவர்களெல்லாம் சஞ்சாரம் செய்த பூமியாக இந்த காட்சி மாநகரம் விளங்கி வருகிறது. ஆகவே அந்த இந்து சமயத்திற்கு ஒளிவிளக்காக விளங்கக்கூடிய அந்த இரண்டு பெரியவர்களுடைய ஆசியோடு காஞ்சி மாநகரத்தினுடைய வளர்ச்சிக்காகவும் காஞ்சியை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு கிராமங்களும் பயன்பெற வேண்டும் என்பதற்காக ரயில்வே வசதிகளிலிருந்து ஆரம்பித்து பல்வேறு பள்ளிக்கூடங்கள், பல்வேறு கல்லூரிகள், பல்வேறு கல்வி ஸ்தாபனங்கள், பல்கலைக்கழகம், ஆஸ்பத்திரி, புதியதாக தற்பொழுது நர்சிங் காலேஜ், இப்படி பல்வேறு பணிகளை பிடித்திருக்கக்கூடிய பல்வேறு பணிகளை தன்னிடம் வரக்கூடிய பக்தர்கள் மூலமாக காஞ்சிபுரத்திலே அவர்களுக்கு சேவை செய்ய வாய்ப்பை அளித்து இந்த காஞ்சி மாநகரம் பழைய பெருமையை மறுபடியும் பெறுவதற்கு, பழைய வசதிகளை மறுபடியும் பெறுவதற்கு, பழைய ஆன்மீக பொலிவை மறுபடியும் பெறுவதற்கு நம்முடைய பெரியவர்களுடைய அருளும் அவர்களுடைய வழிகாட்டுதலும் அவர்களுடைய உதவியும் அந்த காஞ்சி மாநகரத்தை வளர்ச்சி பாதையிலே அருளையும் பொருளையும் கொண்ட நகரமாக வேலை வாய்ப்புகள், படிப்பு, ஆன்மீகம், கும்பாபிஷேகம் ஒரே நாளிலே காமாட்சி அம்மனுக்கும் ஏகாம்பரேஸ்வரருக்கும் ஒரே நாளிலே கும்பாபிஷேகத்தை நடத்தினார்கள். வரதராஜசாமிக்கு தேர், இங்கு தேர், அங்கே இங்க ஏகாம்பரேஸ்வரருக்கு அந்த காலத்திலேயே எல்லப்ப முதலியார் போன்றவர்கள் மூலமாக வெளியிட்டேன். இப்படி அனைத்து கோவில்களுக்கும் பல்வேறு திருப்பணிகளை நடத்தி இந்த காஞ்சி மாநகரத்தின் மீது சிறப்பு கவனம் செலுத்தி சிறப்பு அன்பை பொழிந்து சிறப்பாக அருளாசி வழங்கி இந்த காஞ்சி மாநகரத்தை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். மேலும் செய்யப்பட வேண்டிய பல பணிகளும் நம்மிடையே இருக்கின்றன. இந்த வருஷத்தினுடைய சாத்துர்மாச நிகழ்ச்சியை ராமேஸ்வரத்திலே ராமநாத சுவாமிக்கு அபிஷேகத்தை நடத்தி அங்கிருந்து அகிலாண்டேஸ்வரி வந்தே அகிலாண்டேஸ்வரி என்கிற அகிலாண்டேஸ்வரியுடைய அம்மனை தரிசித்து திருவாதிக்கோவிலே வியாசபூஜையை செய்து அதை தொடர்ந்து இங்கு தினமும் நித்யோத்சவ, பட்சோத்சவ, மாசோத்சவ, சம்வத்சரோத்சவா என்று திருப்பதி பெருமாளுடைய உற்சவத்திலே எதை சொல்கிறார்களோ அதே போன்று அந்த ஓரிக்கையிலே பாலாற்றங்கரையிலே சிறப்பான அந்த மணிமண்டபத்தினுடைய அந்த பிரகாரத்திலே அன்னதானங்கள், கச்சேரிகள், பிரசங்கங்கள், தரிசனங்கள், தீப பூஜைகள், பாராயணங்கள், சபைகள், புது சபைகள், சங்கீத சபை, ஜோசியத்தினுடைய பஞ்சாங்கத்தினுடைய சபை, வக்கீல்களுடைய மீட்டிங், புதியதாக இந்த வருஷம் வக்கீல்களுடைய மீட்டிங், இப்படி பலவிதமாக தினமும் இந்த இந்து சமயத்தை எப்படி பாதுகாக்க வேண்டும், எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்பதற்கான வலுவான அடித்தளத்தை அமைக்கக்கூடிய விதத்திலே அந்த சாதுர்மாசத்தினுடைய நிகழ்ச்சியை பல்வேறு ஊர்களிலிருந்து வந்த பக்தர்கள் எல்லாம் அன்புடனும் பக்தியுடனும் கொடை உள்ளத்துடனும் சேர்ந்து அதற்கெல்லாம் உறுதுணையாக நம்முடைய காட்சி மாநகர வரவேற்பு குழு அவர்கள் அவ்வப்பொழுது அங்கங்கு வந்து மாற்றி வெளியூர்லேருந்து வரவங்களெல்லாம் முக்கியஸ்தர்களையும் அழைத்து வந்து அங்கு தரிசனத்திற்கு ஏற்பாடு செய்து இங்கு காமாட்சி அம்மன் கோவில், சங்கர மடம் தரிசனத்துக்கெல்லாம் ஏற்பாடு செய்து ஒரு பாலமாக காஞ்சி மாநகர வரவேற்பு குழுவிலும் செயல்பட்டிருக்கிறார்கள். இதனுடைய நிறைவு விழாவை காசியிலே போன வருஷம் வியாச பூஜையினுடைய துவக்க விழா, சாதுர்மாசத்தினுடைய துவக்க விழாவை காசி மாநகர் சங்கர மடத்தினுடைய நிர்வாகி நம்முடைய காசி மணி அவர்களும் அவரை சார்ந்தவர்களும் அங்கு சிறப்பான ஒரு ஊர்வலத்தை நடத்தினார்கள். இந்த வருஷம் காஞ்சி மாநகரத்திலே
ஏதோ ஒரு கொஞ்சம் நேரம் ஆயிட்டால் நாங்கள் கிளம்புறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிட்டாலும் பொறுமையாக இருந்து அது இருளிலேயும் பிரகாசிக்கக்கூடிய விதமாக இந்த ஒரு ஊர்வலத்தை புதியதாக ஊர்வலம்லாம் செய்கிறார். இந்த G20 இது மாதிரி ஊர்வலம்லாம் செய்கிறார். இந்த இதில் காட்சி மாநகரத்தில் அங்கங்கே மேடை போட்டு ஒரு இடத்துல நடனம், இன்னொரு இடத்துல இது எல்லாமே அந்த ஸ்வரூபமே மாறி நாம் இந்துக்கள் என்பதை சிறிய குழந்தைகளிலிருந்து ஆரம்பித்து பெரிய முதியவர்கள் வரையிலே அனைவரும் அறிந்து கொள்ளும் விதத்திலே காஞ்சிபுரத்திலே கலாச்சார காட்சி என்கிற விதத்திலே இன்றைய தினம் நடத்தியிருக்கக்கூடிய அந்த ஒற்றுமையானது காட்சி மாநகரத்தினுடைய வரலாற்றிலே முக்கியமான நாளாக இன்றைக்கு அனைவரும் சேர்ந்து நடத்தியிருக்கிறார்கள். வியாபாரிகள், கல்வியாளர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நம்முடைய சங்கரா அறிவியல் மற்றும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியினுடைய முதல்வர் அவர்கள் கலை ராம வெங்கடேசன் அவர்களுடைய ஒருங்கிணைப்பிலே இந்த அனைத்து மக்களும் ஒருங்கிணைந்து அனைத்து வியாபார மக்களும் வியாபார பெருமக்கள் குறைப்பு குழுவினர் அனைவரும் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரையிலே முன்னின்று நடத்தி உடனே கூட இருந்து நடத்தி இதை ஒரு தொழில்நுட்பத்தை தர்ம பிரசாரத்திற்கு உபயோகப்படுத்துவது. ஏதோ கிராமத்துக்கு கும்பாபிஷேகம் போனால் பிள்ளையாருடைய சீரியல் லைட்டெல்லாம் பார்த்துருக்கோம். இன்றைய தினம் வெவ்வேறு ரதங்கள் அந்த ஆதிசங்கரன் நமக்கு எதையெல்லாம் எடுத்து சொன்னாரோ ஷண்மத ஸ்தாபனாச்சாரியாய நமஹ என்பதாக அந்த ஷண்மதத்தை குறிக்கக்கூடிய பிள்ளையார் ரதம், பெருமாள் ரதம், சிவபார்வதியினுடைய ரதம், முருகப்பெருமானுடைய ரதம், இப்படியெல்லாம் அறுவகை சமயத்தில் சங்கரா அண்ட் ஷண்மதா என்பதாக மயிலாப்பூரிலே ஒரு 60 வருஷத்திற்கு முன்பாக ஒரு கருத்தரங்கை நம்முடைய பெரியவர்கள் நடத்தினார்கள். தற்பொழுது புஸ்தகம் வெளியிட்டார்கள் சங்கரா ஷண்மதா என்று. தற்பொழுது அந்த அறுவகை சமயத்தை சாமானிய ஜனங்களும் புரிந்து கொள்ளும் விதத்திலே இன்றைய இளைஞர்கள் ரசிக்கும் விதத்திலே அந்த சீரியல் லைட்டெல்லாம் அங்கங்கே சுவாமி எல்லாம் அம்பாள் எல்லாம் போட்டு பகவத்கீதை ரதம், அந்த பகவத்கீதையினுடைய ரதம் என்பதானது இந்தோனேஷியாவிலே ஜகார்த்தா என்கிற ஊரிலே பகவத்கீதா ரதம் என்று ஒன்று அமைத்திருக்கிறார்கள். அதுபோன்று நம்முடைய கச்சபேஸ்வரர் கோவில் பக்கத்திலே அந்த சீரியல் லைட்டிலே இந்த பகவத்கீதை ரதத்தை குருக்ஷேத்திரத்திலே நம்முடைய பெரியவர்கள் சொல்லி அந்த பகவத்கீதா ரதம் என்று கட்டப்பட்டிருக்கிறது. அது போன்ற ஒரு அழகான ஒரு அந்த ஒளி விளக்கு, மின் விளக்குகளால் இதையெல்லாம் சிறப்பாக செய்து காஞ்சி மாநகரம் பல்வேறு கோவில்களுடைய நகரம், பல்வேறு உற்சவங்கள் நடைபெறுகின்றன. ஆனால் அனைத்தையும் ஒருங்கிணைக்கும் விதமாக, அனைத்தையும் நினைவுபடுத்தும் விதமாக, அனைத்து உற்சவங்களையும் கொண்டாடும் விதமாக இந்த நகரேஷு காஞ்சி என்கிற இந்த நமது கலாச்சாரம், நமது காஞ்சி, நமது பெருமை என்பதை சரியான விதத்திலே இன்றைக்கு வெளியூர்காரர்களும் அறிந்து கொள்ளும் விதத்திலே, அவர்களும் மகிழும் விதத்திலே நாமும் இந்த தர்மத்திற்காக செயல்படுவோம். வெளியூரில் இருந்து வரவர்களை சரியாக வரவேற்று உபசரிப்போம் என்கிற விதத்திலே இதை நன்றாக நடத்தியிருக்கிறார்கள். இது போன்ற ஒரு உள்ளூர் மக்களுடைய, உள்ளூர் பிரமுகர்களுடைய ஒரு பக்தி, அபிமானம், சேவை என்பது பழம்பெரும் நகரங்களை மறுபடியும் பெருமையான நகரங்களாக வளர்ப்பதற்கு இது ஒரு உத்வேகத்தை அளிக்கும், ஒரு உற்சாகத்தை அளிக்கும். ஆகவே காஞ்சி மாநகர மக்கள் செய்வது போன்று அனைத்து மக்களும் செய்வார்கள். அனைவரும் இது போன்று இந்த வரவேற்பு குழு போன்று நன்றாக செயல்பட்டு இந்த விஸ்வரூப யாத்திரை, விஸ்வம் என்றால் உலகம், விஸ்வரூபம் என்றால் உலகத்தை நாம் பார்க்க வேண்டும். உலகத்தை பகவான் கிருஷ்ணர் பார்த்து கொண்டிருக்கிறார். நாமும் உலக பார்வை, உலகாயுதமான பார்வை என்பது வேறு, உலகத்தை பார்ப்பது என்பது வேறு. உலகாயுதமான பார்வை என்றால் பொருள்தான் வேண்டும், வெள்ளி, தங்கம், பணம், பட்டம், பதவிதான் வேண்டும் என்பது. உலகத்தை பார்ப்பது என்பது உலகத்திலே எவ்வளவு கஷ்டப்படுபவர்கள் இருக்கிறார்கள், உலகத்திலே எவ்வளவு முதியவர்கள் இருக்கிறார்கள், உலகத்திலே சிறிய குழந்தைகள், உதவி தேவைப்படக்கூடிய குழந்தைகள் எவ்வளவு இருக்கிறார்கள்,
பசி எவ்வளவு குடும்பத்திலே நாம் போக்க வேண்டும், எந்த அளவுக்கு கல்வி அறிவை கிராமந்தோறும் நாம் அளிக்க வேண்டும். இது போன்ற உலக பார்வை நமக்கு விசாலமான பார்வை தேவை. அப்பொழுதுதான் நாம் தன்னிறைவு பெற்ற ஆத்ம நிர்பர் பாரதமாக நாம் வளர முடியும். ஆகவே அரசாங்கம் இருந்தாலும் பொது அமைப்புகள் இருந்தாலும் கலாச்சாரத்துடன் சேர்ந்து குடும்பங்கள் வளரும் பொழுதுதான் அந்த குடும்பத்தினுடைய ஒற்றுமை, குடும்பத்தினுடைய அன்பு, குடும்பத்தினுடைய அர்ப்பணிப்பு தான் நமக்கு உலகத்திலே வியாபாரத்தை வளர்க்க செய்கிறது. நம்முடைய தேசத்தினுடைய பெயரை காப்பாற்றுகிறது, பெருமையை காப்பாற்றுகிறது. ஆகவே தர்மங்கள் அனைத்தும் குடும்பத்திலிருந்து வலுப்பெற வேண்டும். அந்த குடும்பத்திலிருந்து வலுப்பெறுவதற்கு ஒவ்வொரு குடும்பத்திலேயும் தர்மத்தை பற்றிய அறிவு வளர வேண்டும். லௌகீகமான அறிவு நம்முடைய நாட்டிலே வளர்ந்து வருகிறது. புதியதாக ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சேர்ந்து ஆரம்பித்து அதெல்லாம் பிரச்சாரத்தில் இருக்கிறது. ஆகவே நூதனமான விஞ்ஞானத்தை நாம் பரப்பிக் கொண்டிருந்தாலும் புராதனமான பழமையான நம்முடைய தமிழையும், நம்முடைய சமஸ்கிருதத்தையும், நம்முடைய சாஸ்திரங்களையும், நம்முடைய புராணங்களையும், நம்முடைய சங்கீதத்தையும், நம்முடைய கலைகளையும் நாம் மறக்காமல் குழந்தைகளுக்கு எப்படி சொல்லித் தர வேண்டுமோ அவைகளெல்லாம் சொல்லிக் கொடுத்து கலாச்சாரத்திலேயும் நாம் முன்னணியிலே இருக்க வேண்டும், விஞ்ஞானத்திலேயும் முன்னணியிலே இருக்க வேண்டும், பொருளாதாரத்திலேயும் நாம் சக்தி வாய்ந்த பாரதமாக நாம் விளங்க வேண்டும். நம்முடைய இந்த சாதுர்மாசத்தினுடைய நிறைவு விழாவிலே நீங்கள் எல்லோரும் செய்த சேவை மறுபடியும் நவராத்திரி வருகிறது. காமாட்சி அம்மன் கோவிலிலே சஹஸ்ர சுவாசினி பூஜை நடைபெற இருக்கிறது. பல்வேறு உற்சவங்கள் நவராத்திரியொட்டி விசேஷமாக சுந்தரேஸ்வரருடைய ஏற்பாட்டில் இதெல்லாம் நடைபெற இருக்கிறது. இதற்காக விசேஷமான ஏற்பாடுகளை இங்கு இருக்கக்கூடிய ஸ்தானிகர்களும் அனைவரும் சேர்ந்து செய்து கொண்டு வருகிறார்கள். இப்படி கச்சேரிகள்லாம் நடைபெற இருக்கின்றன. அதைத் தொடர்ந்து இங்கு நடைபெறக்கூடிய சேவைகள் போன்று காசியிலே 120 கோடி ரூபாய் செலவிலே காசி வாழ் மக்களுடைய நன்மைக்காக சங்கரா ஐ ஹாஸ்பிட்டல் என்பதாவது அக்டோபர் 20ஆம் தேதி திறக்கப்பட இருக்கிறது. ஆகவே காசியிலேயும் சரி, காட்சியிலேயும் சிறப்பாக பணிகள் நடைபெற்று தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்கிற அந்த தத்துவத்தை அனைத்து மக்களும் நன்றாக வாழ்ந்து நம்மை அவர்கள் வரவேற்று அவர்களை நாம் வரவேற்று அனைவரும் அவரவர்களுடைய கலாச்சாரத்தை பாதுகாத்து நம்முடைய கோவில்கள் அனைத்தும் மேலும் அழகாக, பொலிவாக, ஆச்சாரமானதாக, ஆன்மீகத்தை பரப்பக்கூடிய கோவில்களாக, அன்னதானத்தை சிறப்பாக நடத்தக்கூடிய கோவில்களாக, அனைவருக்கும் மனதிற்கு அமைதி, ஆகர்ஷணம், ஆனந்தம், அபிவிருத்தி, அமைதி, ஆனந்தம், அபிவிருத்தியை அளிக்கக்கூடிய ஆலயங்களாக வளர்வதற்கு இந்த விஸ்வரூபம் என்கிற இந்த யாத்திரை விதத்திலே உலகத்தை நாம் நல்ல முறையிலே பார்த்து வெளி உலகமும் பாரதத்தை நல்ல முறையிலே பொறாமை இல்லாத விதத்திலே, விரோதம் இல்லாத விதத்திலே, பகை உள்ளம் இல்லாத விதத்திலே பாரதத்தை மாற்றி மிக பெரிய உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடாக விளங்கக்கூடிய பாரதம் சிறப்பான இடத்தை பெறுவதற்கு, அந்தஸ்தை பெறுவதற்கு பாதுகாப்பான இடத்தை, பாதுகாப்பு கவுன்சிலேயே இடம் வேணும், பாதுகாப்பான இடமும் வேணும். அப்படிப்பட்ட இந்த இடம் தேசத்திற்கு நன்றாக கிடைத்து, தேசமும் நன்றாக இருந்தால்தான் தர்மம் நன்றாக இருக்கும், தர்மம் நன்றாக இருந்தால்தான் தேசம் நன்றாக இருக்கும். ஆகவே இரண்டும் சரியான முறையிலே வளர வேண்டும், இணைந்து செயல்பட வேண்டும். அதற்கு அழகான காட்சியில் புகழாக வாழ்ந்திடும் அன்னை காமாட்சி உபயோகிக்கிற அந்த காமாட்சியினுடைய அருள் துணையென்று நின் அருளை தொடரச் செய்தே நல்வழி சேர்ப்பித்து காக்க வேண்டும். நமோ நம ஓம் சக்தி என நவிலாய் நன்றே என்று சொல்ல விதத்திலே அந்த சக்தியுடன் கூடிய தேசமாக, பக்தியுடன் கூடிய தேசமாக, நமக்கு நம் முன்னே இருக்கக்கூடிய சவால்களை, சிரமங்களை யுக்தியுடன் சமாளிக்கக்கூடிய தேசமாக நம்முடைய தேசம் விளங்குவதற்கு
அறப்படத்த நாயகியான நம்முடைய காமாட்சியம்மனை பிரார்த்தித்தோம். அதோடு சேர்ந்து இன்றைய தினம் திருப்பதியிலே எப்படி சஹஸ்ர தீபாலங்காரம் நடைபெறுகிறதோ, சஹஸ்ர கலசாபிஷேகம் நடைபெறுகிறதோ, அதே போன்று நம்முடைய காமாட்சி கோவிலேயும் சஹஸ்ர கலசாபிஷேகம் நடைபெற்று வருகிறது. இன்றைய தினம் இந்த வசந்த மண்டபத்திலே, எந்த மண்டபத்திலே நாம் இந்த சபையை நடத்தி கொண்டிருக்கிறோமோ சுற்றி உயரமான இடத்திலே வைத்துக் கொண்டு தனக்காக அல்ல, தான் யாருடைய பிரதிநிதியோ அவருக்கு மதிப்பு இருக்க வேண்டும் என்பதற்காக ராவணாசனுடைய அந்த சபையிலே, லங்கேஸ்வரனுடைய சபையிலே அந்த அனுமான் ராவணனுக்கு எதிரிலே உட்கார்ந்த சிற்பம் இந்த பகுதியிலே, இந்த தெற்கு பகுதியிலே அமைந்திருக்கிறது. 7 மரத்தையும் அம்பாள் ராமர் ஒரே சமயத்திலே அடித்த அந்த சிற்பம் அமைந்திருக்கிறது. இவைகளெல்லாம் என்னவென்றால், நான் யாரையும் விரோதியாக அமைந்ததில்லை. அது மாத்திரமல்ல, திறமை எங்கிருக்கிறதோ, எங்கு நல்லது இருக்கிறதோ அதை பாராட்டவும் அனுமானம் தயங்கவில்லை. பலவான் சசக்ரஸ்யாக ரட்சிதா என் யதர்வோன பலவான் இந்த ஒரு இது இல்லைன்னா அவ்வளவு பெரிய நிர்வாகி, அவர் சிறப்பாக உலகத்தையே ராஜ்யம் செய்யக்கூடியவர் என்று பாராட்டுகிறார் அனுமான். இப்படி அதான் இந்த ஒரு தவறு இல்லாவிட்டால் அப்படி அதாவது குணத்தை பார்க்கக்கூடிய, யாரிடத்திலே இந்த பண்பு இருக்கிறது, குணம் இருக்கிறது என்று பார்க்கக்கூடிய தேசமற்ற பார்வை நம்முடைய பார்வை. இப்படி நம்முடைய பார்வையானது நல்ல முறையிலே அனைவருக்கும் லௌகிகமான பார்வையும் நன்றாக கிடைத்து, அவர்களுடைய எண்ண பார்வையும் நன்றாக அமைந்து இந்த விஸ்வரூப யாத்திரையினுடைய பலன் அனைவருக்கும் கிருஷ்ண பரமாத்மாவுடைய கிருஷ்ணம் வந்து ஜெகத்குரு என்று ஜெகத்குருவாகவும் கிருஷ்ணராகவும் இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ண பரமாத்மாவுடைய அருள் அனைவருக்கும் கிடைப்பதற்கு பிரார்த்தித்தோம். தற்பொழுது அந்த விஸ்வரூப யாத்திரை என்கிற அத்தியாயமானது கிழக்க சஹஸ்ர தீப அலங்காரத்தை தொடங்கி வைத்து, அந்த திருப்பதியிலே இருப்பது போன்று வசந்த மண்டபத்திலே 1000 விளக்குகள் சரியாக தயார் செய்யப்பட்டிருக்கின்றன. இன்றைய தினத்திலிருந்து அவ்வப்பொழுது இந்த சஹஸ்ர தீபாலங்காரமும் அது தகுந்த முன்னேற்பாட்டுடன் நடைபெறும். ஆகவே அந்த சஹஸ்ர தீபாலங்காரத்தினுடைய துவக்க விழா இன்றைக்கு விஸ்வரூப யாத்திரை என்று இங்கு காமாட்சியம்மன் கோவிலே நடைபெற இருக்கிறது. அதிலேயே பக்தர்கள் பங்கு கொண்டு விஸ்வரூப யாத்திரை அத்தியாயத்தையும் சிரவணம் செய்து அனைவரும் அம்மனுடைய உள்ளால் சிறப்பாக வாழ்வதற்கு அம்மனை பிரார்த்திக்கிறோம். பார்வதி பட்டதே தென்னாளுடைய சிவனே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஒருங்கிணைத்து உழைப்பது என்பது ஒன்றோ, உழைப்போடு சேர்ந்து ஒருங்கிணைப்பதுங்கிறது உழைப்புக்கு எந்த விதத்திலும் குறைச்சல் கிடையாது. அதுவும் இந்தியாவில் தற்பொழுதுள்ள சூழ்நிலையில பிறருடன் சேர்ந்து பணியாற்றுவது என்பது ஒரு அபூர்வமான ஒரு கலையாக மாறி வரக்கூடிய நிலையிலே நம்முடைய மக்கள் மத்தியிலே உண்மையும் இருக்க வேண்டும், உழைப்பும் இருக்க வேண்டும், ஒத்துழைப்பும் சிறப்பாக இருக்க வேண்டும். அப்படி ஒத்துழைத்து சஹஸ்ர சுவாசினி பூஜை என்பதானது 3 நாளைக்கு நம்முடைய கோவில்களிலே அர்ச்சகர்களாக சேவை செய்யக்கூடிய சிவாச்சாரிய பெருமக்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு சிறப்பான முறையிலே பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்திருந்தார்கள். திருத்தல் உட்பட பலரும் கேட்டு வந்திருந்தார்கள். அப்படி சஹஸ்ர சுவாசினி பூஜை நடைபெற்றது. பிரசாதம் தயார் செய்வர்களுடைய நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஒருங்கிணைத்த
நம்முடைய சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் அவர்களுக்கு மராட்டிய மாநிலத்திலிருந்து SIES என்று சவுத் இந்தியன் எஜுகேஷன் சொசைட்டி என்பது போன்ற பல்வேறு ஸ்தாபனங்களை நல்ல கனமான முறையிலே அதற்குரிய பொருளாதாரத்தையும் சேர்த்து பல்வேறு நிகழ்ச்சிகளையும் சண்முகானந்தா சபையின் மூலமாக நடத்தக்கூடிய நம்முடைய கைக்கரிய சக்கரவர்த்தி என்று நம்முடைய ஸ்ரீ ஜெயந்தி சரஸ்வதி சுவாமிகள் அவர்களால் விருது அளித்து கௌரவிக்கப்பட்ட வி சங்கர் அவர்கள் இதெல்லாம் காஞ்சிபுரம் மக்களுடைய உற்சாகம் ஆர்வம் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை பார்த்து இதை கௌரவிக்கும் விதமாக நம்முடைய பிரின்சிபால் அவர்களுக்கு ஜெரிகி சார்பையும் இந்த கோவிலிலே தங்க கொடிமரம் எல்லாம் இருக்கிறது. அது தங்கமான பணியை இவர்கள் செய்திருப்பதனாலே இந்த நினைவு தங்கியிருக்க வேண்டும், மறக்கக்கூடாது என்பதற்காக இந்த தங்க செங்கிலியையும் அவருக்கு பாம்பே வி சங்கர் அவர்கள் தானாக மனம் வந்து இதை அளிக்க வேண்டும் என்று இதை அளித்து கௌரவிக்கிறார். சார் கொஞ்சம் முன்னாடி வாங்க சார், ஃப்ரண்ட்ல வாங்க சார், கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வாங்க. பலே சமாஜில் வச்சு கொடுத்தாங்க சைடில் ठीक है दे रहे बरा बरा लगाई तट